அற்புதமான பௌர்ணமி தினமான இந்த நன்னாளிலே சாமியினுடைய அருளோடு நம்ம எல்லாம் இங்கே கூட வைத்திருக்கிறார். நாளைய தினம் என்னமா தைப்பொங்கல் மாத்திரம் அல்ல, உத்தராயணம் என்பது முடிந்து தட்சிணாயனம் முடிந்து உத்தராயணம் தொடங்குகின்ற நாள் நாளைய தினம். இந்த அயனங்கள் வருவதற்காக பீஷ்மர் மரணப்படுக்கையில் ரொம்ப காலமாக உத்தராயணத்தில் அந்த ஆத்மா புரிஞ்ச அந்த தட்சிணாயணத்தில் ஆத்மா புரியணுங்கிறதுக்காக ஆத்மா இருந்தாங்க, உள்படுக்கையில் இருந்தாங்க. அந்த அயனங்கள் முடிந்து இந்த தட்சிணாயனம் முடிந்து உத்தராயணம் அப்படின்னா என்னன்னு தெரியுதா தெரியலையா? தெரியலன்னா நான் சொல்றேன், அதை தெரிஞ்சுக்கணும். இந்த உலகம் என்ன, இந்த உலகத்துல நாமெல்லாம் எவ்வளவு நாள் இருப்போம், இருந்து என்னென்ன சம்பாத்தியம் பண்ணி இருப்போம் இல்ல, உடலை இந்த உடலை விட்டு என்ன போகும்? இந்த உடல்ங்கிறது ஒரு சட்டை கழிஞ்சு போச்சுன்னா தூக்கி தூர போட்டு வேற சட்டையை போட்டுருக்கான், நம்ம இருப்போம். அத மாதிரி இந்த உடல்ங்கிறது ஒரு சட்டை, உயிர் போச்சுன்னா இந்த சட்டை முடிஞ்சது, அடுத்த சட்டையை தேடிப்போம். அடுத்த சட்டை நம்ம ரூபாய் கொடுத்து எதை வேணாலும் வாங்கிடலாம். ஆனா நம்ம உயிருக்கு உண்டான அடுத்த சட்டை நம்ம என்ன செஞ்சோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தயார் பண்ணும். நீ இந்த சட்டையில வச்சு என்னென்ன பண்ணுன அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இதை தயார் பண்ணுவார். அழகா அற்புதமா நம்ம எல்லாம் கொடுத்து வைக்கிறது எப்படி? ஏன்னா இறைவனுடைய நாமம், இறைவனுடைய அருள், அதைத்தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், செஞ்சுட்டு இருக்கோம். அதனால நமக்கு அடுத்த கூடு எப்படி இருக்கும்? அற்புதமா இருக்கும். இதெல்லாம் ஐயாக்கு நல்ல தியானத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா உடம்பு வேறு ஆத்மா வேறு. அதுல இந்த அயனங்கள் பிறக்கிற நேரம், ஒரு சனி பெயர்ச்சி நேரம், ஒரு குரு பெயர்ச்சி நேரம், இந்த மாதிரி நன்னாட்கள்ல இறைவனுடைய ஆலயங்கள்ல இருக்கணும். சிந்தனை அதான் இருக்கணும்னா உடம்பு அல்ல, ஆத்மா. இந்த உயிரானது அந்த இடத்துக்குள்ள இருக்கணும். மாசம் நம்ம பௌர்ணமிக்கு வாரம் குருநாதரை தேடணும். அழகா குருநாதர் அருளை கொடுத்தார். அதிலும் இந்த மாதம் இந்த நாள் இந்த பொண்ணா தை மகர சங்கராந்தி தினம், உத்தராயண தினம், இப்படி எண்ணற்ற மகிமை நிறைந்த நாள். இந்த ஆண்டு மார்கழியினுடைய கடைசி நாள், நாளை தை பிறக்கின்ற நாள். இப்படி எண்ணற்ற மகிமை நிறைந்த நாள்ல இந்த பௌர்ணமி வருது. அது மாத்திரமல்ல, திருவாதிரை என்கின்ற அற்புதமான நட்சத்திரம் கொண்ட நாள். 2 நட்சத்திரத்துக்கு தான் திரு என்கின்ற அடைமொழி உண்டு. என்னன்னா, ஒன்று திருவாதிரை, இன்னொன்று திருவோணம். இந்த இரண்டும் என்னைக்குமே அன்னைக்கும் இன்னைக்கும் சிவனுக்கு ஒண்ணுன்னா பெருமாள் கொண்டு இருக்கும், சிவனுக்கு ஒண்ணுன்னா பெருமாள் கொண்டு இருக்கும். 108 திவ்ய தேசம் இருக்கிற இடத்துல 108 பெருமாள் இருப்பார். அப்படித்தான் தொண்டு தொட்டே அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டே இருக்கு. ரெக்கார்டிக்கலாவும் சொல்லலாம். அதே மாதிரி நட்சத்திரமும் அப்படித்தான். திருவாதிரைங்கிற நட்சத்திரம் யாருக்கு உகந்தது? நடராஜ பெருமாள் சிவனுக்கு. திருவோணம் வாமன அவதார மூர்த்தி பெருமாளுக்கு உகந்தது. இப்படி தொடர்பு கொண்டே சிறப்பு மகிமை நிறைந்து மக்களுக்கு அதை வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நாள் திருவாதிரை. இந்த நாள்ல நம்மளெல்லாம் கூட வச்சிருக்காங்க. யார் கூட வச்சிருக்கா? நம்மளெல்லாம் கூட வச்சிருக்க யாருமா? யோகியப்பா ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வைத்தது விஜயகுமார். அழகா கேட்டுக்கணும். உண்மையிலே அவரு இப்படி ஒரு ஆலயத்தை உருவாக்குறேன்னா நம்மளாம் இப்படி கூடி இருக்க முடியுமா?
இதெல்லாம் ஒரு பிள்ளையார் சொல்லி அவர் தொடங்கி இருக்கிறது. சரி, அதாவது ஒரு வரவு செலவு ஒரு கணக்கில் போடும்போது 0.1 தான் இப்போ போட்டிருக்குங்க இந்த இடம். அப்ப நீங்க எவ்வளவு வளரும்? கண்டிப்பாக அவருடைய சாருடைய மகள் தேவகி, அந்த தேவகியினுடைய குழந்தை, அந்த குழந்தை 5 தலைமுறைக்கு நிமிர்ந்து நிற்கக்கூடிய அற்புதமான விதைய ஆழ விருட்சத்தை எட்டயபுரத்தில் ஊழியருக்காக இதுவரைக்கும் நான் எல்லா கோயிலையும் சொல்லியிருக்கேன். கூடவே இருக்காங்க, ஒரு கூடத்தை வச்சு சாமி கும்பிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பெரிய விண்ணாத கோயில் வரும், அங்கே போய் கேளுங்க. அந்த மூர்த்தாங்க ஒரு செட்டு போட முடியல, ஒரு தண்ணி போடுறதுக்கு பம்பு போட முடியல, அது வருது இது வருது. ஆனா இன்னைக்கு வந்து இப்படி நிறைய கோயில். ஏன்னா அந்த இடத்துல அதனுடைய அந்த அந்த அமைப்பு, அடுத்தடுத்து நடக்கின்ற செயல்கள், இதை வச்சுதான் சொல்றேன். அதாவது எத்தனையோ ஆலயங்கள், எட்டயபுரம் பெருமாள் கோயில், சிவன் கோயில், முருகன் கோயில், காளியம்மன் கோயில், இப்படி எண்ணற்ற கோயில்கள் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இது டாப்பா வளரும் சொல்றதுக்கு ஒரு உதாரணம், சின்ன உதாரணம் தான். உதாரணம் அல்ல, உண்மை சம்பவம். இப்படி பெருமாள் கோயில்னா எத்தனை வருஷமா இருக்கு உங்களுக்கு தெரியும். சிவன் கோயில் எத்தனை வருஷமா இருக்கு? பல ஆண்டு காலமா இருக்கு. இந்த கோயில் எத்தனை வருஷமா இருக்கு? ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வச்சுக்கோங்க. எவ்வளவு? 6 வருஷம் ஆச்சா? ஒரு வருஷம் ஆச்சு. இல்ல 6 வருஷம்னு வச்சுக்கோங்க, இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனா பெருமாள் கோயில் சிவன் கோயில் ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? இந்த மார்கழி மாசத்துல திருவாதிரை கொஞ்சம் கூட்டம் வரும், பிரதோஷம் கூட வரும். அது பிறகு காலையில் சாமி பண்ண போனா நானும் ஐயருன்னு ஒரு 2 பேரும் சுற்றிட்டு இருக்கோம். சரி, மார்கழி மாதம் கட்டவதாக எப்போ வருவாருன்னா தீவானா முடிஞ்சதுக்கு வருவார். மார்கழி மாதம் 30 நாட்களும் அழகாக பெண்களுக்கு நல்ல கை கட்டுங்கம்மா. உண்மையில இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். இது அவங்க செஞ்சாங்களா தெரியாது, சாமி செஞ்சாங்களா தெரியாது. ஆனா குடுப்பினை இந்த இடத்துக்கு கிடைக்கிறது. அதுதான் உண்மை, சக்தி, உண்மைமா. ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி ஒரு 100 ஆண்டு காலம் ஆகியும் முடியல. 50,000 ஜனத்தொகை இருக்கு. ஆனா இன்னும் கோயிலே படத்தை வச்சு சாமி விட்டுட்டு இருக்கோம். இதுலே இந்த மார்கழி மாசத்தை பொங்கலைய வச்சு அழகா சிறப்பா உண்மையா நல்ல கை தட்டிக்கோங்கம்மா. அதெல்லாம் இது வார்த்தைகளால் அவளை புகழுக்காக சொல்லல, இதுதான் பாசிட்டிவ். எதை வச்சு நான் சொல்றேன்னா, இந்த கோயில் டாப்ல வளரும் 0.1% தான் இப்ப நடக்கிறது. 1% நமக்கு இவ்வளவு தான். இந்த 1% வளர்ச்சியே நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குமா? என்ன ஒரே ஒரு வருத்தம், இருக்க முடியாத வருத்தம். அதை தொடங்குற ஒரு பார்க்க முடியாது. இந்த ஆலயத்தை கொடுத்து தொடங்குற ஒரு செய்ய முடியல, பார்க்க முடியல. ஆனா வளர்ப்பா வளர்ப்பா சிறப்பா வளர்ப்பா. தேவகியினுடைய குழந்தை, அவங்க குழந்தை எல்லாருமே இந்த இந்த ஆல வெளிச்சத்துக்கு கீழே அழகா அற்புதமாக வருவாங்க. அப்பேற்பட்ட இடம், அந்த இடத்துல உட்கார்ந்து இன்னைக்கு பௌர்ணமி அதுமா திருவாதிரை அதுமா நம்மளை எல்லாம் கூட வைத்து பௌர்ணமி அமாவாசை அந்த நாட்கள்ல இறைவனுடைய மந்திரம் சொல்ல சொல்ல, இப்போ 14 வல்லாயிரம் தாண்டங்க பாடினாங்க. அந்த பாட்டு சாதாரண நாள்ல பாடினா அதுக்கு உண்டான சார் சந்திர கிரகணம் அமாவாசை பௌர்ணமியில பாடினா 10 மடங்கு பலன் உண்டு. அதான் அமாவாசை பௌர்ணமிக்கு என்ன செய்யணும், கோயில் போயிட்டு நமக்கு நிறைய பலன் கிடைக்கிறதுக்கு காரணம் அதுதான். அதே மாதிரி இன்றைக்கு அமாவாசை திருவாதிரை எல்லாம் கூடின நாள்ல விக்கின விநாயகர் மூர்த்திக வாகனன் முருகன் காப்பவன் முருகன் கடவுள் ஆணை முகத்தோடு உந்தி வைத்தோன் முதல் வணக்கத்திற்கு சொந்தக்காரன் கணநாதன் அந்த விநாயகனை முக்கிய பிள்ளையாரிலிருந்து, திருவலஞ்சுழியிலிருந்து, மாணிக்க விநாயகரிலிருந்து, காணிப்பாக்கத்திலிருந்து, அத்திருவாக்கத்திலிருந்து எங்கெல்லாம் நாயகன் சிறப்போடு இருக்காரோ அத்துணை பிள்ளையாரன் இந்த எட்டயபுரம் யோகிராம் மறுக்குளத்தில்
திரும்பி பார்க்க வேணுமாங்க. உங்கள் கரகோஷம் மூலியமாக ஐயா விநாயகனை அழைக்குமாறு அன்புடன் கேட்கிறேன்.